செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தமிழ்நாடு கட்டுமான உடல் உழைப்பு தொழிலாளர் நல மத்திய ஐக்கிய சங்கத்தின் மே தினத்தை விட்டு கோரிக்கை கவன ஈர்ப்பு பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது. மதுராந்தகம் நகரில் உள்ள பேருந்து நிலையம் எதிரில் நகரின் முக்கிய வீதிகளில் கட்டிட தொழிலாளர்களின் பேரணி நடைபெற்றது. இந்த பேரணிக்கு மாநில தலைவர் குமார் தலைமை தாங்கினார். இந்த கோரிக்கை பேரணியில் வீட்டு வசதி திட்டம், திருமணம், ஓய்வூதியம், இறப்பு ஆகியவை உடனுக்குடன் பார்த்து தொழிலாளர்களுக்கு மிக விரைவில் பயன்பாடுகள் கிடைக்க அரசு முன்வர வேண்டும். கலைஞர் தொடங்கிய 36 நல வாரியங்களையும் பாதுகாப்பிற்கு சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றிட அரசு முன்வர வேண்டும். அமைப்புசாரா தொழிலாளர்களுக்காக தனி அமைச்சகம் உருவாக்க வேண்டும். வாரிய அட்டை இல்லாமல் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு வாரியத்தின் மூலம் பண பலன்களை பெற முடியாததால் தொழிலாளர்களுக்கு அரசு சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 18 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி மே தின பேரணியில் வலியுறுத்தினர். வீடற்ற கட்டுமான அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு 5 சென்டும் பட்டாவும் வழங்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மே தினமான இன்று கையில் பதாகைகளை ஏந்தியவாறு 1000க்கும் மேற்பட்டவர் மதுராந்தகத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சென்றனர். கட்டுமான தொழிலாளர் வாரியத்தின் நிதியினை கட்டுமான தொழிலாளர் கட்டுமான தொழிலாளர்களுக்கு வழங்கிடு பெண்களுக்கு பேறுகால உதவியினை உயர்த்தி கொடு வருவாய் துறையை சேர்க்காதே. உண்மையாவே இந்த கூடத்தை மிக சிறந்த முறையில் செயல்படுத்துறதுக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. அதற்கான எங்களுக்கு உண்டான ஆதரவு கொடுங்க. அவசரப்பட்டோம் தெரியுதுல்ல, நமக்கு தேவைப்படுது. அந்த திட்டத்தை நமக்கு இஎஸ்ஐ திட்டத்தை கட்டுமான தொழிலாளருக்கு 20,000 திருமணத்துக்கு நிதி வந்தா அமைப்பு அரசாங்கம் கொடுக்குற நிதி. அப்ப என்னன்னா ரெண்டு ஒரே மாதிரி 20,000 கொடுத்தா இனி 20,000 ரூபாய். இப்ப கட்டட தொழிலாளருக்கு 50,000, அமைப்புசார தொழிலாளருக்கு 30,000 கவனத்தில் இருக்கு. ஆக இந்த மாதிரி கோரிக்கைகள் சரிசமமா இந்த தீர்மானம் நிறைய பேர் பேசியிருக்காங்க. நான் ஒரு பட்டியலே கொடுத்து 2 மணி நேரமாக பேசுறேன். அதுக்குண்டான காரணம் முறையாக இந்த குறைதொகை போய் சேர்ந்த எண்ணம் யாருக்கும்